உடல் ஆரோக்கியம், அபரிமிதமான செல்வ வளம், இதயத்திற்கு பிடித்த உறவுகளின் அன்பு, இவை அனைத்தையும் பெற்று நீங்கள் நிறைவோடு வாழ வாழ்த்துக்கள். சிவாய நம, சிவாய நம, சிவாய நம. வாழ்த்துக்கள். மாணவர்கள் அனைவருக்கும் ஆடியோ வீடியோலாம் கரெக்டாக இருக்கா? கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்க. நல்லது, வாழ்த்துக்கள். நலம் நலம் நலம். வாழ்த்துக்கள். பிரார்த்தனை. நமக்கு சரீரத்தை கொடுத்த பெற்றோரை தியானித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய வளர்ச்சியில் உண்மையான அக்கறை கொண்ட நல்ல மனிதர்களை தியானித்துக் கொள்ளுங்கள். ஞானக்கடவுளான விநாயக பெருமானை தியானித்துக் கொள்ளுங்கள். ஐந்து கரத்தனை, யானை முகத்தனை, இந்தி நிளம்பிரை போலும் எயிற்றனை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். அப்பன் சிவனுக்கான வாழ்த்து. அப்பனை நந்தியை, ஆரா அமுதினை, ஒப்பிலி வள்ளலை, ஊழி முதல்வனை, எப்பரிசாயினும் எத்துமின் ஏத்தினால் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே. அம்மை உமையாளுக்கான வாழ்த்து. அவளை ஒழிய அமரரும் இல்லை, அவளை அன்றி அருந்தவம் இல்லை, அவளை அன்றி மூவரால் ஆவதும் ஒன்றில்லை, அவளன்றி ஊர் புகுமாறு அறியேனே. சிவாய நம, சிவாய நம, சிவாய. வாழ்த்துக்கள். நம்ம மன்மத யோக ஆசனங்கள்ல கலவியல் திறனை அதிகப்படுத்தக்கூடிய ஆசனங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி முதல்ல எளிய முறை யோகா அசைவுகள். எல்லாரும் வலது கையை நீட்டிக்கோங்க. நாடி சுத்தி. மூச்சை நல்லா உள்ள இழுங்க. சோ கும்பகா. ஹம். நூத்தி 120 கவுண்டிங் பண்ணிக்கோங்க. எல்லாரும் தொடர்ந்து செய்யுங்க.
ஃபாஸ்டரியா கைகள் ஆதி முத்ரா 10 முறை. சோ ஹம் 10. ரிலாக்ஸ். எளிய முறை யோகா அசைவுகள். 6 முறை பண்ணிக்கோங்க. சோ ஹம், சோ 2, சோ 3, சோ 4, சோ 5, சோ 6. ஓகே, ரெடி? 6 முறை. சோ ஹம், சோ 2, சோ 3, சோ 4, சோ 5, சோ 6. வலச்சுழல் 6. 1, 2, 3, 4, 5, 6. Opposite. 1, 2, 3, 4, 5, 6. மறுபடி வலம். 1, 2, 3, 4, 5, 6. ரெடி? 2 காலையும் ஒன்றா வச்சுக்கோங்க. ஒரு 6 முறை. ரெடி? சோ ஹம் 6 முறை. சோ 1, சோ 2, சோ 3, சோ 4, சோ 5, சோ 6. ரெடி? ரெடி? Next movement. Right leg, right side. So ஒரு 10 கவுண்டிங். So hum, so 2, so 3, so 4, so 5, so 6, so 7, so 8, so 9, so 10. Relax. Ready? 20 counting. Ready? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. ரெடி? குனிங்க, மூச்சை இடுங்க. ஸோ 10 counting. Hum, so 2, so 3, so 4, so 5, so 6, so 7, so 8, so 9, so 10. So relax. Ready? Ready? நல்லா வலது காலம் அடிச்சுக்கோங்க. இடது காலை தூக்கி போட்டுக்கோங்க. நல்லா ரைட் சைடு. ஸோ
ஹம் 10 முறை. So 2, so 3, so 4, so 5, so 6, so 7, so 8, so 9, so 10. Ready? Opposite. இடது காலம் அடிச்சுக்கோங்க. நல்லா லெஃப்ட் சைடு நல்லா திரும்புங்க. So hum 10 முறை. So hum. So 2, so 3, so 4, so 5, so 6, so 7, so 8, so 9, so 10. ரெடி? கால்களை நீட்டிக்கோங்க. கால்களை நீட்டிக்கோங்க. ரெடி? ரைட்டில் கமடிங்க. ரைட்டில் கமடிச்சுக்கோங்க. நல்லா ரைட் சைடு. ஸோ ஹம் ஒரு 10 கவுண்டிங். ஸோ ஹம். ஸோ 2, ஸோ 3, ஸோ 4, ஸோ 5, ஸோ 6, ஸோ 7, ஸோ 8, ஸோ 9, ஸோ 10, ஸோ ரிலாக்ஸ். காலை மாற்றிக்கோங்க. இடது காலை தூக்கி போட்டுக்கோங்க. ரெடி? நல்லா லெஃப்ட் சைடு திரும்பிக்கோங்க. மூச்சை எழுங்க. ஸோ ஹம் 10 முறை. ஸோ ஹம். ஸோ 2, ஸோ 3, ஸோ 4, ஸோ 5, ஸோ 6, ஸோ 7, ஸோ 8, ஸோ 9, ஸோ 10. ஸோ ரிலாக்ஸ். ரெடி? ரெடி? கால் நல்லா நேரம் நீட்டிக்கோங்க. வலது காலம் மடிச்சுக்கோங்க. வலது காலம் மடிச்சுக்கோங்க. ரெடி? கைகளை உயர்த்துங்க. முடிஞ்ச அளவுக்கு குனிங்க. மூச்சை இழுங்க. ஸோ ஹம் ஒரு 10 முறை. ரெடி? ஸோ ஹம். ஸோ 2, ஸோ 3, ஸோ 4, ஸோ 5, ஸோ 6, ஸோ 7, ஸோ 8, ஸோ 9, ஸோ 10. ஸோ ரெடி? இடது காலம் அடிச்சுக்கோங்க. இடது காலம் அடிங்க. கால்களை தூக்கி கையை தூக்கி போடுங்க. மூச்சை இழுங்க. 10 முறை. ஸோ ஹம். ஸோ 2, ஸோ 3, ஸோ 4, ஸோ 5, ஸோ 6, ஸோ 7, ஸோ 8, ஸோ 9, ஸோ 10. ஸோ ரிலாக்ஸ். ரெடி? வஜ்ராசனம். வஜ்ராசனம். கைகள் ஆதி முத்ரா.
அடி வயிற்றுல வச்சுக்கோங்க. ரெடி? ஏம்மா வாரத்துக்கு இந்த ரூமுக்குள்ளே தூக்கி போடு. அதை பிடிச்சி தெரப்பி நடக்கிற ரூமில் தூக்கி போட்டு கதவோட. ரெடி? எவ்வளோ முடியுமோ நல்லா குனிங்க. மூக்கு வழியா மூச்சை இழுங்க. ஸோ ஹம். நல்லா பார்த்துக்கோங்க. குனியணும், மூக்கு வழியா மூச்சை இழுக்கணும். ஸோ வாய் வழியா காற்ற விடணும். ஒரு 6 முறை. ரெடி? குனிஞ்சுக்கோங்க, மூச்சை இழுங்க. ஸோ ரெடி? இயல்பான சுவாசத்தை கவனிங்க. இயல்பான சுவாசத்தை இழுத்து விடுங்க. ரெடி? மெதுவாக இருந்துச்சுக்கோங்க. கைகளில் ஆதி முத்ரா மார்பிளாக வச்சுக்கோங்க. ரெடி? வலது கால் சோ ஹம் 10 முறை பண்ணிக்கோங்க. சோ ஹம். சோ 2, சோ 3, சோ 4, சோ 5, சோ 6, சோ 7, சோ 8, சோ 9, சோ 10. ரிலாக்ஸ். ரெடி? கீப் ரொட்டேஷன். வலச்சுழல் 6. 1, 2, 3, 4, 5, 6. சுபாஷ், அதை உள்ள போட்டு அடைக்கத்தானே சொன்னேன். 1, 2, 3, 4, 5, 6. மறுபடியும் வலம். 1, 2, 3, 4, 5, 6. ரெடி? வலது கையை தூக்குங்க. சோ ஹம் 6 முறை. சோ 2, சோ 3, சோ 4, சோ 5, சோ 6. ரெடி? ரெடி? கைகளை தூக்குங்க. சோ ஹம் 6 முறை. சோ ஹம். சோ 2, சோ 3,
so 4, so 5, so 6, so lines. Ready? வலது கையில் சமான முத்ரா, முன்பக்கம் 6, 1, 2, 3, 4, 5, 6, பின்பக்கம் 6, 1, 2, 3, 4, 5, 6, மறுபடியும் முன்பக்கம் 1, 2, 3, 4, 5, 6, relax. இடது கை சமான முத்ரா, 1, 2, 3, 4, 5, 6, back, 1, 2, 3, 4, 5, 6, மறுபடியும் முன்பக்கம் 1, 2, 3, 4, 5, 6, relax. Ready? मुझे எழுங்க. So hum, so hum, so 3, so 4, so 5, so 6. Ready? So hum. Ready? So hum, so hum, so hum, so hum, so hum, so hum, so hum. Ready? So hum, so hum, so 3, so 4, so 5, so 6. Ready? கைகளை நீட்டுங்க. So hum 6 முறை. So hum, so 2, so 3, so 4, so 5, so 6. வலச்சுழல் 1, 2, 3, 4, 5, 6. Opposite 1, 2, 3, 4, 5, 6. மறுபடியும் வலம் 1, 2, 3, 4, 5, 6. Clap. First method 1, 2, 3, 4, 5, 6. Next 1, 2, 3, 4, 5, 6. Next 1, 2, 3, 4, 5, 6. Next 1, 2, 3, 4, 5, 6. Ready? 1, 2, 3, 4, 5, 6. Opposite 1, 2, 3, 4, 5, 6. Next 1, 2, 3, 4, 5, 6. 1, 2, 3, 4, 5, 6. 1, 2, 3, 4, 5, 6. 1, 2, 3, 4, 5, 6. 1, 2, 3, 4, 5, 6. 1, 2, 3, 4, 5, 6. Ready? Breathe in. So hum. So 2, so 3, so 4, so 5, so 6. Ready? Shoulder workout. Or a 6 counting. So hum. So 2, so 3, so 4, so 5, so 6. கழுத்தை குனிஞ்சுக்கோங்க. மூச்சு எழுங்க. So hum. So 2, so 3, so 4, so 5, so 6. Ready? Right side. So hum. So 2, so 3, so 4, so 5, so 6. Full rotation. வலச்சுழல் 6. 1, 2, 3, 4, 5, 6. மறுபடியும் வலம் 1, 2, 3, 4, 5, 6. மறுபடியும் வலம் 1, 2, 3, 4, 5, 6. ரெடி? இயல்பான சுவாசத்தை கவனிங்க. இயல்பான சுவாசத்தை கவனிங்க. ரெடி?
ரெடி? நேரம் நின்றுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு காலை விரிச்சுக்கோங்க. வீரபத்ராசன கிரியா. ஒரு 10 கவுண்டிங் முதல்ல பார்த்துக்கோங்க. முதல்ல பெரிய கல்லை வச்சு ஆடாமா, அந்த வாட்டர் பியூரிஃபையர் கீழே இருக்கு பாரு. ரெடி? வலது காலை திருப்பிக்கணும். இங்கே பாருங்க, முடிஞ்ச மட்டும் குனியணும். முட்டி மடங்கக்கூடாது, முட்டி மடங்கக்கூடாது. இப்போ சோ ஹம், சோ ஹம், இந்த மாதிரி ஒரு 10 முறை பண்ணிக்கணும். ரெடி? ரெடி? நேரம் நின்றுக்கோங்க. வலது கால் வலது பக்கம், நல்லா திரும்பிக்கோங்க. கால் முட்டி மடங்கக்கூடாது, அப்படியே குனிய பார்ப்போம் முடிஞ்ச மட்டும். இப்போ ரைட் சைடு ஒரு 10 கவுண்டிங். மூச்சை இழுங்க. சோ ஹம், சோ 2, so 3, so 4, so 5, so 6, so 7, so 8, so 9, so 10. ரெடி? ஆப்போசைட். இடது பக்கம் திரும்பிக்கோங்க. ரெடி? இயல்பான சுவாசத்தை கவனிங்க. ரெடி? முட்டி மடங்க கூடாது. ரெடி? சோ ஹம், so 2, so 3, so 4, so 5, so 6, so 7, so 8, so 9, so 10. Relax. இயல்பான சுவாசத்தை கவனிங்க. இயல்பான மூச்சு இழுத்து விடுங்க. பிரீதிங் 1, 2, 3, இயல்பான மூச்சு இழுத்து விடுங்க. ரெடி? அர்த்த சிரசாசனா. ஒரு 20 கவுண்டிங். ரெடி?
ரிலாக்ஸ். இயல்பான சுவாசத்தை கவனிங்க. இயல்பான சுவாசத்தை கவனிங்க. ரெடி. நெக்ஸ்ட் ஆசனாஸ். பரிகாஷனா. ரெடி. இந்த மாதிரி முட்டி போட்டுக்கோங்க. முட்டி போட்டுட்டு உங்களுடைய வலது காலை இந்த மாதிரி வச்சு, வலது கால் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இடது கையை தூக்கணும், எவ்வளோ முடியுமோ ரைட் சைட். ஸோ ஹம் இந்த மாதிரி முதல்ல கிரியாவா பண்ணிக்கிடுவோம், அதுக்கப்புறம் ஆசனமா பண்ணுவோம். பரிகாசனம். ரெடி. எல்லாரும் முட்டி போட்டு வலது காலை மட்டும் நீட்டிக்கோங்க. ரெடி. இடது கையை தூக்குங்க, மூச்சை இழுங்க. சோ ஹம். So 2 so 3 so 4 so 5 so 6 so 7 so 8 so 9 so 10. Relax.
இயல்பான மூச்சை எடுத்து விடுங்க. Breathing 1, 2, 3, 4, 5, 6. ஸ்பீக்கர் எட் வா சீக்கிரம். இயல்பான சுவாசத்தை கவனிங்க. ரெடி? அப்போ சைட் முட்டி போட்டுக்கோங்க. அதே மாதிரி இடது கால். ரெடி? மூச்சை இழுங்க. சோ ஹம் so 2 so 3 so 4 so 5 so 6 so 7 so 8 so 9 so 10. Relax. இயல்பான சுவாசத்தை கவனிங்க. ரெடி? அன்பர்களுக்கு சவுண்ட் கரெக்டா இருக்கா? சொல்லுங்க சீக்கிரம். நல்லது நல்லது. ரெடி? இப்போ இதே பரிகாசனத்தை நம்ம ஆசனமா பண்ண போறோம். முதல்ல பண்ணது கிரியா, இவன் பண்றது ஆசனம். ரெடி? முட்டி போட்டுக்கோங்க. வலது கால வலது பக்கம் வச்சுக்கோங்க. ரெடி? இப்போ இடது கையை தூக்குங்க.
எவ்வளவு முடியுமோ இதே நிலையில ஒரு 10 மூச்சு இழுத்து விடுங்க. மூச்சை இழுங்க, மூச்சை விடுங்க. Relax. Relax. எவ்வளவு முடியுமோ விடலாம். மெயினா நம்மளுடைய இடது இடுப்பு இந்த பகுதி நல்ல மசில் நல்லா இழுக்கணும். அதான் மெயின். ரெடி? இப்ப ஆப்போசைட். இடது காலை நீட்டிக்கோங்க. இப்ப முடிஞ்ச மட்டும் வலது கையை தூக்கணும். எவ்வளவு முடியுமோ உங்களால வளைச்சுக்கோங்க. ஒரு 10 பிரீத்திங். மூச்சை இழுங்க, விடுங்க. Relax. இயல்பான சுவாசத்தை கவனிங்க. இயல்பான சுவாசத்தை கவனிங்க. மூச்சை நல்லா ஆழமா இழுத்து விடுங்க. Breathing 1, 2, 3, 4, 5, 6. Ready? Next, Uttida Anguli Sugasana. ரெடி? முதல்ல லெஃப்ட் லெக்கை மடிச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ரைட் லெக்கை தூக்கி போட்டுக்கோங்க. முதல்ல லெஃப்டில்
இல்லை இல்லை, இது பத்மாசனம் கிடையாது, சுகாசனம். உத்தித அங்குலி சுகாசனம். சுகாசனம் முதல்ல இடது காலம் மடிச்சுக்கணும், அதுக்கு அடுத்து வலது காலை தூக்கி போட்டுக்கணும். அவ்வளோதான், ரொம்பலாம் கஷ்டப்பட வேண்டாம். அடுத்து நெக்ஸ்ட். இப்போ உங்களுடைய இடது கை நம்மளுடைய இடது கால் கட்டை விரலை பிடிச்சிக்கணும். வலது கை வலது கால் கட்டை விரலை பிடிச்சிக்கணும். ரெடி? கிரியா. சோ ஹம் சோ ஹம் சோ ஹம். இந்த மாதிரி ஒரு 10 முறை பண்ணுங்க. ரெடி? மூச்சை இழுங்க. சோ ஹம் சோ 2 so 3 so 4 so 5 so 6 so 7 so 8 so 9 so 10. ரிலாக்ஸ். இயல்பான சுவாசத்தை கவனிங்க. ரெடி? ஆசனாஸ். இதே நிலையில் ஒரு 20 பிரீத்திங் பண்ண போறோம். இடது கை இடது கை இடது பெருவரல், வலது கை வலது கால் பெருவரல், மார்பு நல்ல நிமிர்ந்த நிலையில் இருக்கணும். இதே நிலையில் 20 பிரீதிங். ரெடி?
ரிலாக்ஸ். இயல்பான சுவாசத்தை கவனிங்க. இயல்பான சுவாசத்தை கவனிங்க. சுபாஷ், சுபாஷே அந்த பெல்ட் எட்டு வா. இப்போ அடுத்து பண்ணக்கூடியது பரிபூரண உத்தித அங்குலி சுகாசனா. இது எப்படின்னா, இந்த ரைட் லெக், இந்த ரைட் லெக் வந்து லெஃப்ட் சைடு நல்லா இழுத்துறணும். இழுத்துட்டு உங்களோட வலது கையால் பின்னாலோடி கொடுத்து இந்த வலது கால் கட்டை வரல பிடிக்கணும். இந்த மாதிரி இந்த மாதிரி பிடிக்கணும். இதுக்கு நீங்கள் பெல்ட் யூஸ் பண்ணிக்கலாம். பெல்ட் இருந்தால் பெல்ட்டு, பெல்ட் இல்லைன்னா எல்லாருமே இந்த மாதிரி ஒரு பெல்ட் வாங்கணும். அதை என்ன செய்யலாம்னா, இந்த மாதிரி காலில் இப்படி நம்ம கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு இந்த காலை அப்படி தூக்கி போட்டுடணும். இங்கே பாருங்கள், இப்படி தூக்கி போட்டுட்டு இந்த பெல்ட் இருக்கு பாரு என்னையா ஐயா, இந்த ஆசனம் நம்ம செய்யக்கூடிய ஆசனங்கள் அனைத்தும் நம்முடைய தொப்புள்ள இருந்து கீழே ஜனன உறுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய நரம்புகளை வலுவா தூண்டக்கூடியது. நாம பார்க்கறது எல்லாமே மன்மத யோக ஆசனங்கள்ல அதீத கலவியல் திறனை அதிகரிக்கக்கூடிய ஆசனங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரியா? ரெடி. பெல்ட் இருந்தால் பெல்ட் போட்டுக்கோங்க. பெல்ட் இல்லைன்னா பரவாயில்ல, சும்மா பெல்ட் இல்லைன்னா இந்த வலது கையை மட்டும் அப்படி பின்னாடி வச்சுக்கிட்டு முடிஞ்ச மட்டும் ரைட் சைடு நல்லா ஏறி பார்க்கணும். ஸோ ஹம், ஸோ ஹம், அந்த மாதிரி கிரியாவா முதல்ல பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க, இடது கால் அதே சுகாசன நிலையில தான் இருக்கணும். வலது காலை நல்லா தூக்கிக்கிறோம். இந்த மாதிரி பெல்ட் இருந்தா பெல்ட் இப்படி பிடிச்சிக்கிறோம். இப்படி பிடிச்சிக்கணும். பெல்ட் பிடிச்சிட்டு இடது கை நல்லா மூச்சை இழுக்கணும். சோ ஹம், சோ ஹம், சோ ஹம், சோ ஹம், சோ ஹம். இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வலது பக்க இந்த இடம் பூரா வலுவா தூண்டப்படும். மெயினா கணையம், கிட்னி, அட்ரீனல் வலுவா தூண்டப்படும். ரெடியா? எல்லாரும் கால் நீட்டிக்கோங்க. ஸ்டடி. இது ஒன்லி கலவியலுக்கு மட்டும் கிடையாது, நம்மளுடைய வயிறை முழுமையா தூண்டக்கூடியது. ஆனா அதீத திறன் கலவியலுக்கு தான். ரெடி. இடது காலம் அடிச்சுக்கோங்க. இடது காலம் அடிங்க. வலது காலை அப்படி தூக்கி போட்டுக்கோங்க. நல்லா முடிஞ்ச மட்டும். இப்போ வலது கை
பின்னாலோடி கொடுக்கணும். கொடுத்து வலது காலுடைய கட்டை விரலை பிடிச்சிக்கணும். பெருவரை பிடிச்சிக்கோங்க. ரெடி. இடது கை, ரைட் சைடு. உடம்ப நல்லா திருகுங்க பார்ப்போம். அப்படியே வானத்தை பாருங்க. ஒரு 10 கவுண்டிங். சோ உடம்பு அப்படியே முறுக்கணும். சோ ஹம் குனியணும். சோ ஹம். சோ 2. சோ 3. சோ 4. சோ 5. சோ 6. சோ 7. சோ 8. சோ 9. சோ 10. ரிலாக்ஸ். இயல்பான சுவாசத்தை கவனிங்க. ரெடி. ஆப்போசைட். இப்போ வலது காலம் மடிச்சு. அதே மாதிரி இடது காலை பிடிக்கணும். இடது காலை தூக்கி போட்டீங்க. இடது கை பின்னாலோடி கொடுத்து இடது காலை பிடிச்சிக்கணும். இப்போ உடம்ப அப்படியே இடது பக்கமாக திருகணும். எவ்வளோ முடியுமோ திருகுங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ திருகலாம். மூச்சை இழுங்க. சோ மேலே, ஹம் கீழே. சோ 2. சோ 3. சோ 4. சோ 5. சோ 6. சோ 7. சோ 8. சோ 9. சோ 10. ரிலாக்ஸ். இயல்பான சுவாசத்தை கவனிங்க. ரெடி. செல்லம் மெர்க்குரி ஆஃப் ஆகிருக்கு. இயல்பான சுவாசத்தை கவனிங்க. அந்த லைட் ஆஃப் பண்ணி, இதை ஆஃப் பண்ணு. போய் பிரேக் செட் வா. இயல்பான சுவாசத்தை கவனிங்க. எல்லாரும் இயல்பா உட்காந்துக்கோங்க. சொல்லுங்க. அது நம்ம கேள்வி பதில் நேரத்தில் வச்சுக்கிடுவோம். இப்போ டைமிங் வந்து 6:30 ஆகிடுது. 20 நிமிஷம் தியானம். அந்த 10 நிமிஷம் கேள்வி வரும் பொழுது நம்ம அதை பற்றி யோசிப்போம். ரெடி. எல்லாரும் உங்களுக்கு எது இயல்பான நிலையோ அந்த நிலையில் உட்காந்துக்கோங்க. ஒன்று வஜ்ராசனம்னா வஜ்ராசனம், இல்லை சுகாசனம் சம்மணம் போடணும்னா சம்மணம் போட்டுக்கோங்க, இல்லை சேரில் உட்காரன்னா சேரில் உட்காந்துக்கோங்க. சுகமாக உட்காருங்க. ரெடி. ரெடி. இப்போ நாம் செய்யக்கூடிய தியானமானது
ஜீவனே சிவலிங்க தியானம். அதாவது நம்முடைய திருமூலர், அதாவது உள்ளமே கோயில், ஊன் உடம்பே ஆலயம், தெள்ள தெளிந்தோனுக்கு ஜீவனே சிவலிங்கம், கள்ள புலன் அனைத்தும் காளா மணி விளக்ககை அப்படின்னு சொல்லியிருக்கார். அதாவது உள்ளமே கோயில், ஊன் உடம்பே ஆலயம். அதாவது ஆலயத்துக்கும் கோயிலுக்கும் வித்தியாசம் உண்டு. அவர் முதல் வரியில என்ன சொல்ற? உள்ளமே கோயில், ஊன் உடம்பே ஆலயம். ஆலயம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அது ஒரு பில்டிங், ஒரு கட்டிடம். அங்கே இறை வழிபாடு நடந்தாதான் அது கோயில். அதாவது அந்த பில்டிங்க்கு உள்ள இறை சக்தி இருந்தா தான் அது கோயில், இல்லைன்னா அது வெறும் பில்டிங் தான். அந்த வெறும் பில்டிங்கை தான் அதாவது வெறும் பில்டிங்க ஆலயம். உள்ளே இறை ஆற்றல் இருந்தால் அது கோயில். அப்போ நம்ம உடம்பு ஒரு ஆலயம். நம்முடைய எண்ணத்தை சுத்தப்படுத்தினால் இந்த ஆலயம் அப்படிங்கிற பில்டிங் கோயிலாக மாறும். அந்த எண்ணத்தின் சுத்திகரிப்பு பயிற்சி தான் ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய அப்படிங்கிற பஞ்சாட்சர மந்திரம். இதை நீங்க எந்த அளவுக்கு உச்சாடனம் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உள்ளம் தெளிவடையும். அந்த உள்ளம் தெளிந்தவனுக்கு ஜீவனே சிவலிங்கம், உயிர் தான் சிவம். கள்ள புலன் அனைத்தும் காளாமணி விளக்ககை. நம்மளுடைய ஐம்புலன்களும் உள்ளே இருக்கும் உயிரென்னும் இறைவனை ஒளிர வைக்கக்கூடிய ஆலய விளக்குகள். நல்லா புரிஞ்சுக்கோ. உடல் என்பது ஆலயம். இந்த ஆலயத்தை கோயிலாக மாற்றுவது மனம். அந்த மனதிற்கான பயிற்சி பஞ்சாட்சர உச்சாடனம். அப்படி மனதினால் பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சாடனம் செய்ய 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 உயிருள் சிவம் வெளிப்படும். அந்த சிவத்தை ஒளிர செய்யக்கூடிய விளக்குகள் தான் நம்முடைய ஐம்புலன்கள். நம்முடைய கண், காது, மூக்கு, நா, தொடு உணர்வு, இந்த ஐந்துமே 5 விளக்குகள். ஐம்பூதங்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய விளக்கு. இந்த பாடலில் இருந்துதான் இந்த தியானம் கட்டமைக்கப்பட்டது. அதனால இப்ப நாம செய்யக்கூடிய தியானமானது முதல்ல அஸ்வினி முத்ரா, அடுத்து கேசரி முத்ரா, அதுக்கு அடுத்து லிங்க முத்ரா, துரியத்தை தூண்டுறோம். துரியத்தை தூண்டி நம்ம உடம்ப உங்களுக்கு பிடிச்ச ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு கோபுரமா நினைச்சுக்கோங்க. அதாவது கோபுரம், நம்ம உடம்பு ஒரு பெரிய கோபுரமா நினைச்சுக்கோங்க. அந்த கோபுரத்தின் உள்ளே இருக்கக்கூடிய கருவறை தான் உங்களுடைய இதயம். அந்த இதயத்தில் உள்ள ஒளி வடிவான இறைவன்
இதயத்தில் இருக்கிறதா பாவனை பண்ணிக்கும். அப்போ நம்ம உடம்பு தான் கோயில். இதய கமலத்தில் அநாகத சக்கரத்தில் இருக்கக்கூடிய ஒளி வடிவிலானவனே இறைவன் அப்படிங்கிறத உணர்ந்து உள்ளே வரக்கூடிய சுவாசத்தை ஓம்னு நினைச்சுக்கிட்டு அந்த சுவாசத்தை கொண்டு இதய கமலத்தில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணணும். சுவாசத்தால் அபிஷேகம். ஹம்னு வரும் இல்லையா? அப்ப நமசிவாய அப்படின்ட்டு வெளி செல்லும் சுவாசத்தாலும் அபிஷேகம். சுவாசத்தாலே சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணு. அப்ப நமக்கான கோயில் நம்ம உடம்பு தான். நமக்கான இறைவன் உள்ளே இருக்கக்கூடிய உயிராகிய சிவம் தான். அதற்கான பூஜை புனஸ்காரங்கள் நம்முடைய பிராணன் தான். இதைத்தான் நமது சித்தர்கள் உள்ளத்தின் உள்ளே உலப்பல தீர்த்தங்கள் மெல்ல குடைந்து நின்றாடார் வினை கெட பள்ளமும் மேடும் பறந்து திரிவரே கள்ள மனமுடை கல்வி இல்லாரே. ஈசன் உள்ளே இருக்க வெளியே தேடுகிறார்கள் மூடர்கள் அப்படின்னு சித்தர்கள் சொல்றாங்க. இதத்தான் சிவபாக்கியார் சொல்றாரு. ஓடி ஓடி ஓடியே உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாடியே நாட்களும் கழிந்து போய் வாடி வாடி வாடியே மாண்டு போன மாய்ந்தர்கள் கோடி கோடி கோடியே என் நிறைந்த கோடியே அப்படிங்க. இறைவனை வெளியே தேடி தேடி மனிதர்கள் தன் பிறப்பையே வீணாக்குறாங்க அப்படின்னு சிவவாக்கியார் சொல்றார். திருமூலர் சொல்றாரு, வாசியும் ஊசியும் வகையினால் பேசி இருந்து பிதற்றி பயன் இல்லை ஆசையும் அன்பும் அருமின் அறுத்த பின் உள்ளத்தின் உள்ளே ஈசன் இருக்கும் இடம் எளிதாகுமே. வெறும் வாசி 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 வாசின்னு பேசி 10 பைசாவுக்கு பிரயோசனம் கிடையாது. ஆசையும் அன்பும் அருமின் அறுத்த பின் உள்ளத்தின் உள்ளே ஈசன் இருக்கும் இடம் எளிதாகுமே. அதனால நம்ம உயிரையே சிவமாக வழிபடும் இந்த தியானத்தை பண்ண போறோம். ரெடி? அமர்ந்துக்கோங்க. இதுல நீங்க உள்ள இழுக்கீங்க பாருங்க சுவாசம், அதை கங்கையா நினைச்சுக்கோங்க. உள்ளே இழுப்பது சுவாசம் அல்ல, கங்கை. மூச்சு உள்ள வரும் பொழுது, உள்ள இழுக்கும் பொழுது அந்த கங்கை உள்ளே இதய கமலத்தில் இருக்கும் சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுங்க கங்கை நீரால். ஹம்முன்னு மூச்சை வெளியே விடும் பொழுது அதே கங்கை நீரால இதய கமலத்தில் இருக்கும் சிவலிங்கத்தை அபிஷேகம் பண்ணிக்கிட்டே மேல் நீக்கி போகணும். உள்ளே வரும் மூச்சு கங்கை நீர் உள்ள வருது, அபிஷேகம். வெளி செல்லும் சுவாசம் கங்கை நீர் உள்ள இருந்து அப்படியே அபிஷேகம் பண்ணிட்டு வெளியே போடும்.
நம்ம உடம்ப உங்களுக்கு நீங்க பார்த்த ஒரு ஆலயத்தின் கோபுரமா நினைச்சுக்கோங்க. உங்களுடைய ஐம்புலன்களையும் ஆலய விளக்கா நினைச்சுக்கோங்க. மூக்கு ஒரு விளக்கு, செவி ஒரு விளக்கு, கண் ஒரு விளக்கு, நாக்கு ஒரு விளக்கு, தொடு உணர்வு ஒரு விளக்கு. மொத்தத்தில் நம்ம ஜோதிமயமா இருக்கும். அந்த நிலையில இந்த தியானத்தை பண்ண போறோம். இந்த தியானம் அப்படிங்கிறது உச்சபட்ச தியானம். இதை நீ வலுவா பண்ணிட்டன்னா நீ எந்த ஆலயத்துக்கும் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. ஈசன் உள்ளிருந்து அருள்பளிப்பார். இதற்கு அடுத்த நிலை சமாதி தான், மகா சமாதி. அதனால இந்த தியானத்தை நீ எந்த அளவுக்கு உணர்றையோ அந்த அளவுக்கு நீ ஆன்மீகத்தில், ஆரோக்கியத்தில், செல்வத்தில், இதயங்களை வசியப்படுத்தும் வசிய திறனில் நீங்கள் மேம்படலாம். ரெடி? அதான் இப்போ வரக்கூடிய சோகம், இதை உங்களால மூச்சு இழுத்து விட முடியுதான்னு பாருங்க. இது எப்படின்னா 5 மாத்திரை உள்ளே, 10 மாத்திரை வெளியே. முடியுதான்னு பாருங்க. Breathe in. Breathe out. Breathe in. Breathe out. உங்களால இழுத்து விட முடியுதா? இல்ல பிரீத்திங் ஆல மாத்திரையை குறைச்சிருவோமா? சவுண்ட் சரியா கேட்க மாட்டேதா? சரி, இப்போ ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. கவனிங்க. ஃபேன் ஆஃப் பண்ணுங்க. கேட்டுச்சா?
மெதுவாக இறைச்சலோட கேட்குறேன். சரிங்க, சோனியா எடுத்துக்கோங்க. இல்லை 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 இல்லை, ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் நம்ம பண்ணாலும் கரெக்டாக பண்ணணும். சீக்கிரம் சீக்கிரமாம்மா. இந்த மைக்கில் கேட்கணும் பாருங்க. சீக்கிரம் சீக்கிரம். அக்கா கனெக்ட் ஆகிடுதான் பாருங்க. கனெக்ட் ஆகிடுதாமா? மூச்சை இழுங்க. மூச்சை விடுங்க. சவுண்டு கேட்க அப்படி சவுண்டு. நல்லது, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ரெடி? அஸ்வினி முத்ரா, மலத்வாரத்தை இறுக்கி பிடிங்க. கேசரி முத்ரா, லிங்க முத்ரா, இப்ப துரியத்தை துண்டிக்கோங்க. வலச்சுழலாறு, இடச்சுழலாறு, மறுபடியும் வலச்சுழலாறு. நகத்தால் அழுத்துங்க. அந்த வழியிலே மனசை ஒருமுகப்படுத்துங்க. இப்ப நான் சோன்னு சொல்லுவேன். துரியத்தின் வழியா மூச்சை உள்ள நல்லா இழுத்து மூலாதாரம் வரைக்கும் போகணும். ஹம்முன்னு சொல்லுவேன். மூச்சை விட்டுக்கிட்டே துரியத்துக்கு வரணும். மூச்சை இழுங்க. சோ ஹம், 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 சோ ஹம். வாழ்த்துக்கள். இப்ப மூச்சை உள்ள இழுங்க. மூச்சை கொண்டு போய் நேர இடது கால் கட்டை விரல்ல போய் நிறுத்தணும். மூச்சை இழுங்க. மூச்சை இடது கால் கட்டை விரல்ல நிறுத்துங்க. இப்பொழுது நமது உடலானது ஆலயமாக உருமாறிக்கொண்டிருக்கிறது. மூச்சை விடுங்க. நாம் உடலே ஆலயமாக இருக்கிறது. இப்பொழுது நமது உயிரை கொண்டு
கண் என்னும் தீபத்தை ஏற்றுங்கள். நாசி என்னும் தீபத்தை ஏற்றுங்கள். நாக்கு என்னும் தீபத்தை ஏற்றுங்கள். செவி என்னும் தீபத்தை ஏற்றுங்கள். தொடு உணர்வு என்னும் ஆண் உறுப்பில் தீபத்தை ஏற்றுங்கள். நாம் சரீரம் என்னும் ஆலயத்தில் ஐம்புலன்களும் இறை தீபங்களாக ஒளிவிட்டு கொண்டிருக்கிறது. உங்களுடைய உயிரானது மார்புக்குழியில் அமைந்துள்ள அநாகத சக்கர கருவறையில் ஐயன் ஈசனே ஒளி வடிவாக நிலைத்திருக்கிறார். அவரை பிராணன் என்னும் கங்கையால் அபிஷேகம் செய்வோம். உள்ள இழுங்க. விஷ்ணு நிலை. சுவாசத்தை உள்ள இழுங்க. சுவாசத்தை வெளிவிடுங்க. சுவாசம் என்னும் கங்கையால் அபிஷேகம் செய்யுங்கள். தொடர்ந்து செய்யுங்கள்.
So வாழ்த்துக்கள். எல்லையற்ற ஆற்றல் படைத்த ஐயன் ஸ்வர்ண பைரவரின் பேராற்றலினால் நாம் ஆரோக்கியமாக இருக்கிறோம். நம் வாழ்க்கைக்கு தேவையான செல்வ வளங்களை அபரிமிதமாக பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நம் இதயத்திற்கு பிடித்த உறவுகளோடு நாம் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த கருணாமூர்த்தியின் திருவடிக்கு வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஓம் ஸ்வர்ண பைரவா போற்றி, ஓம் ஸ்வர்ண பைரவா போற்றி, ஓம் ஸ்வர்ண பைரவா போற்றி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. வாழ்த்துக்கள். கைகளை தேய்ச்சிக்கோங்க. முதல்ல அஸ்வினி முத்திரையை ரிலீஸ் பண்ணுங்க, கேசரியை ரிலீஸ் பண்ணுங்க, லிங்க முத்திரையை ரிலீஸ் பண்ணுங்க. கைகளை தேய்ச்சிக்கோங்க. அதே உள்ளங்கையை பாருங்க. வாழ்த்துக்கள். சிவாய. வாழ்த்துக்கள். எல்லாம் ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க. அப்புறம் அசோக் தானே கேள்வி கேட்டது. உங்கள் வீட்டில் உங்களை தவிர ஏன் எல்லோரும் யோகா பண்ணலைன்னு யார்? அசோக் தானே? ராஜ்குமார் கேட்டீங்க. ஐயா இதில் நம்ம நல்லது நல்லது. அதாவது நம்ம யோகாவை பொறுத்த அளவில் சரீரத்தை காய கல்ப நிலைக்கு உட்படுத்தி
அதன் மூலமா நம்ம இறைவனை உணர்வது, அது ஒரு மெத்தட். காயகல்ப நிலை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். உடல் அப்படிங்கிறது 5 பெரும் பிரிவுகளா இருக்கு. உடல், இதை கட்டுப்படுத்துறது மூச்சு, மூச்சை கட்டுப்படுத்துறது மனசு, மனசை கட்டுப்படுத்துறது அறிவு, அறிவை கட்டுப்படுத்துறது உயிராற்றல் அப்படின்னு நம்ம பழைய கிளாஸ்ல பார்த்தோம். இந்த 5மே இறைவனை அடையக்கூடிய பாதைகள். இதுல சரீரத்தை கட்டுக்கோப்பா வச்சு, உடம்ப காய கல்ப நிலையில வச்சு, இறைவனை இதயத்தில் அமர்த்தி, உடம்பே கோயில், உயிரே சிவம் அப்படின்னு இறைவனை அடைகிறது, அது ஒரு மெத்தட். இது சரீர மெத்தட். இதுக்கு அடுத்த மெத்தட் இருக்கு, பிராண மெத்தட். சுவாசத்தை செம்மைப்படுத்தி இறைவனை அடைவது. அடுத்து இருக்கு மனசை செம்மைப்படுத்தி, அடுத்து அறிவை செம்மைப்படுத்தி, அடுத்து உயிரை செம்மைப்படுத்தி. இதுல நான் எடுத்துக்கொண்ட மெத்தட் சரீர மெத்தட். உடம்ப எப்பவுமே கட்டுக்கோப்பா வச்சுக்கிறது. இது எனக்கு பிடிச்ச மெத்தடு. இதுல திருமூலர் காட்டக்கூடியது இந்த 5 மெத்தடையுமே திருமூலர் சொல்றார். 5மே பெஸ்ட் தான்பா. தொடக்கத்துல உடம்புக்கு முக்கியத்துவம் கொடு, அதுக்கப்புறம் மூச்சுக்கு வா, அப்புறம் மனசுக்கு வா, அப்புறம் உயிருக்கு வா அப்படின்னு படிப்படியா வருவார். நான் தொடக்கத்துல இருந்தே சரீரத்துக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன். எனக்கு அது பிடிச்சது ஒண்ணு. அதனால நான் சரீரத்துக்கு அதிக கவனம் கொடுப்பேன். ஆனா நம்முடைய இல்லத்தில் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மெத்தடை ஃபாலோ பண்றாங்க. அந்த உடம்புக்கு உண்டான அடிப்படை பயிற்சி மட்டும் எடுத்துப்பாங்க. அதுக்கு அடுத்து உடலுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மனசோ பிராணனோ அறிவோ உயிரோ அதுல முயற்சி பண்ணிக்கிட்டே போவாங்க. ஆனா நான் முழுக்க முழுக்க உடம்புக்கு மட்டும்தான் கவனம் கொடுப்பேன். காரணம், உடலை நான் ஒரு ஓவியமாக கற்பனை செய்திருக்கிறேன். இந்த உடம்பை அப்படியே அழகா தீட்டணும் அப்படிங்கிறது என் கொள்கை. எனக்கு பிடிச்ச அது ஒரு ஹாபிஸ். அதனால நான் இந்த ஒர்க் அவுட்ல எப்பவுமே அதிக கவனமா இருப்பேன். ரொம்ப செய்வேன். காலையில யோகா பண்ணுவேன், மதியம் பண்ணுவேன், சாயந்தரம் பண்ணுவேன். நைட் எதுக்காவது எந்திரிச்சேன் அப்படின்னா நைட்டும் யோகா பண்ணுவேன். ஏன்னா எனக்கு இந்த உடம்ப அப்படியே ரசிப்போம்னு வச்சுக்கோங்க. அதான் என்னுடைய இல்லத்தில் நான் உடலுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய காரணம். அது நீங்களும் அப்படிதான் உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நான் சொல்ல வரல. உடம்பு ஆரோக்கியமா பார்த்தா போதும். உடம்புக்கு எந்த நோய், அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, உடலை அணுகுவதில் ஆரோக்கியத்துக்காக அணுகிறது இருக்கு, சரீரத்தை வசீகரப்படுத்துறதுக்கு அணுகக்கூடிய மெத்தட் இருக்கு. அதனால நீங்க உடம்பு ஆரோக்கியம் வேணும் அப்படின்னா நீங்க ஈஸியா லைட்டா பண்ணா போதும். உடம்பை வசீகரப்படுத்தணும் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா முயற்சி பண்ணும். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்ச மெத்தட். ஆனால் நான் எதுலையுமே எக்ஸ்ட்ரீமா தான் இருப்பேன் உடற்பயிற்சி. அதனால நம்ம வீட்டில் நான் கொஞ்சம் அதிகமாக தான் பண்ணுவேன். ஓகேவாயா? பைரவ இதுக்கு தானே, விரதத்துக்கு தானே. அப்படிலாம் கிடையாது. நம்ம பண்றதே ஸ்வர்ண பைரவ
விரதம். ஸ்வர்ண பைரவம் அப்படின்னா 3 தாராளமா பண்ணலாம். தாராளமா பண்ணலாம். எப்படின்னா ஸ்வர்ண பைரவம் பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். ஸ்வர்ண பைரவம் அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது நான் உடல் ஆரோக்கியமா இருக்கணும். நம்பர் 1. நான் கோடியா சம்பாத்தியம் பண்ணணும். என் தேவையை விட அளப்பரிய அளவுல நான் சம்பாத்தியம் பண்ணணும். நம்பர் 2. நம்பர் 3, என் மனசுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்க கூட நான் திருப்தியா வாழணும். இது 3 சேர்ந்தது தான் ஸ்வர்ண பைரவம். இப்ப கல்யாணம் ஆகாதவங்க இந்த விரதத்தை இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் அப்பா அம்மா இருப்பாங்க. அப்பா அம்மா அவங்களுக்கு எதிராக எதையும் பேசவே மாட்டாங்க. இவங்க ஸ்கூல்ல படிக்கிறாங்க அப்படின்னா ஸ்கூல்ல இருக்கிறவங்க கூட இவனுக்கு பிடிச்ச மாதிரியே இருப்பாங்க. இவனை எல்லாருக்குமே பிடிக்கும். வாத்தியாருக்கு பிடிக்கும், ஸ்டூடெண்ட்டுக்கு பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். நம்ம வாழ்க்கையில கூட சில மனிதர்களை நம்ம பார்ப்போம். அவங்கள பார்த்தாலே நமக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஓப்பன் மைண்டா இருப்பாங்க, ரொம்ப வசீகரமா இருப்பாங்க, எதுலையுமே ரொம்ப அடமெண்டா இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கேரக்டரை நமக்கு கொடுக்கிறது தான் ஸ்வர்ண பைரவ விரதம். யார் வேணாலும் சரியா? சரி, வாழ்த்துக்கள். இந்த விரதத்திற்கான ஆமா தீட்சைனா ஒண்ணும் இல்லையா, நான் எடுத்துக்கொண்ட இலக்கில் நான் முழுமையா இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இப்ப எடுத்துக்காட்டுக்கு அப்படின்னா நமக்கு வந்து நம்ம 12th படிக்கிறோம், ஆனுவல் எக்ஸாம் வந்துருச்சு. அப்ப எக்ஸாம்ல இருந்து 1 மாசத்துக்கு நம்ம கவனம் பூரா அதிலே தான் இருக்கும். அதுதான் தீட்சைன்னு சொல்றோம். இப்ப நாம எடுத்துக்கிடக்கூடிய விஷயம் என்ன? ஸ்வர்ண பைரவம். உடல் ஆரோக்கியம், அபரிமிதமான செல்வம்,